ஹாய் குட்டீஸ், நான் உங்க நீலாத்த. அடுத்த கதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஒரு ஊர்ல கோபால் அப்படின்ற பையன் இருந்தான். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதனால அவன் என்ன செய்வான்னா, லீவு நாட்கள்ல அவனோட மாடு ஆடு இதுகெல்லாம் பத்திட்டு காட்டு பக்கம் போறது உண்டு. அப்படி ஒரு நாள் அந்த வீட்டில் இருந்து மாடுகளெல்லாம் அவுத்துட்டு போயிட்டே இருந்தான். அப்ப பார்த்தா அங்க ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. என்னடா இங்க சத்தம் வருது அப்படின்னு ஒரு சத்தம். என்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன செஞ்சான், கோபாலு மேலே கீழையும் பார்த்துக்கிட்டே போனான். அங்க பார்த்தா ஒரு குப்பை தொட்டிக்கு கீழே அழகான வெள்ளையா ஒரு குட்டி நாய் அங்க இருந்துச்சு. அதை பார்த்த உடனே கோபாலுக்கு அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ அழகா இருக்குதுல்ல இந்த நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எடுத்து வாரி மேலே வச்சுக்கிட்டான். வச்சுட்டு நடந்தே போயிட்டு இருந்தானா. அப்போ நாய்க்குட்டிக்கு பாவம் பசித்துருச்சு போல, சத்தம் கொடுத்துட்டே இருந்துச்சா. அப்போ எதுக்காப்புல பார்த்தா ஒரு பால் வியாபாரி, அதுவும் கோபாலுக்கு தெரிஞ்ச பால்காரரு. உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அண்ணே, கொஞ்சம் இருங்கனே, என் நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் பால் கொடுங்கனே அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனா பால்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, என்கிட்ட பால் இல்லையேப்பா, நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்போ கோபால் சொன்னான், என் மாட்டில் வேணா கொஞ்சம் பாலை கறந்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆனா பால்காரர் சொன்னாரு, உன் வீட்டு மாடை யாராலையும் கறக்க முடியாது, ஏன்னா உன் வீட்டு மாடு எல்லாத்தையும் முட்டை வரும்பா அப்படின்னு சொன்ன உடனேயே கோபால் சொன்னா, என் மாடு கண்டிப்பா இன்னைக்கு யாரையும் முட்டாது. ஏன்னா குட்டி நான் இல்லை, அதுக்கு பசிக்கும்ல, அதுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா, அது என் மாட்டுக்கும் தெரியுமாண்ணா, நீங்க கறங்க, என் மாடு உங்களை ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொன்ன உடனேயே பால்காரரும் இறங்கி மடு பக்கத்துல போறாரு. பார்த்தா ஒரு அதிசயம், மாடு பால்காரரை முட்டவே இல்லை, அழகா பால் கறக்க விட்டுச்சு. பால் கறட்ட பாலை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தான் மார்போடு அணைச்சிட்டு மெதுவா கோபால் நடந்து போனான். காட்டு பக்கம் போன உடனேயே காட்டுல மாடை கட்டி போட்டு மேய விட்டுட்டு கோபால் மரத்தடியில வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தான். அப்போ அந்த நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாலை கொடுத்தான். இந்த நாய்க்குட்டி அழகா குடிச்சிட்டு அங்க படுத்து, எவ்வளோ அழகா இருக்குல்ல இந்த நாய். ஐயோ, இந்த நாய்க்குட்டி எவ்வளோ அழகா இருக்குதுல்ல, இந்த நாய்க்குட்டியோட இனிமே தினமும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், நாய்க்குட்டி அவன் காலை சுத்தி சுத்தி வருது. அப்படியே டயர்டாகி கோபாலு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான். நாய்க்குட்டி படுத்து இருந்துச்சா. அப்போ இந்த மாடை பார்த்துட்டே இருந்து மாடு நாய்க்குட்டி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. கண்முழிச்ச கோபாலுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு நம்ம நாய்க்குட்டியும் மாடும் அழகா சந்தோஷமா விளையாடுறாங்களே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமா மாடை விட்டுட்டு நாய்க்குட்டியும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கே கொண்டு போயிட்டான். இப்படியே தினமும் கோபாலு அந்த நாய்க்குட்டிக்கு பாலை கொடுத்துக்கிட்டு மாடையும் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் பார்த்தா மாடு நல்லா வளர்ந்துருச்சு, நாய்க்குட்டியும் நல்லா வளர்ந்துருச்சு, கோபாலும் நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நல்லா இருக்கா குட்டீஸ் கதை? இந்த கதையை யார் எழுதுனா தெரியுமா? 4ஆம் வகுப்பு படிக்கிற கிரீன்ற தம்பி எழுதுனது. ஓகே குட்டீஸ், எப்பயும் அத்தை சொல்றது என்ன சொல்லுவேன்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.